Hi friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கான கிளாஸ் தான் பார்க்க போறோம். C++ல இது வந்து 8th கிளாஸ். ஆல்ரெடி 7 கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து C++ல ரிகர்ஷன் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். C++ recursion. When function is called within the same function, it is known as recursion in C++. The function which calls the same function is known as recursive function. A function that calls itself and does not perform any task after function calls is known as tail recursion. In tail recursion, we generally call the same function with a return statement. Recursion na calling itself தான் recursion. The function வந்து the same function call பண்ணிச்சுனா அது வந்து recursive function சொல்லுவாங்க. Tail recursion na என்னன்னா function calls itself and does not perform any task after function call. Function call பண்ணி முடிச்சோம்னா எந்த டாஸ்க்கும் வந்து perform பண்ணாது. அதுதான் வந்து tail recursion சொல்லுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். recursion function open curly brace குள்ள recursion function அதே ஃபங்க்ஷனை திரும்ப கால் பண்ணிக்குது. அதுதான் வந்து recursion function சொல்லுவாங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இதே தான் வந்து ரன் பண்ணிருக்கேன். இது வந்து ரன் பண்ணிட்டு அதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்கலாம். int main int factorial of int இதான் வந்து factorialங்கிறது வந்து ஃபங்க்ஷன் நேம், ஒரே ஒரு ஆர்குமெண்ட். இது வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். இங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம், கீழே தான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். int factorial of int இதுதான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இன்டிஜர் டேட்டா டைப்ல. int fact, value. அதுக்கப்புறம் cout enter any number. யூசருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், enter any number சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யூசர் கிட்ட வந்து இன்புட் வாங்குறோம், cin வேல்யூன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் fact equal to factorial of value. இப்போதான் வந்து ஃபங்க்ஷன் வந்து கால் பண்றோம். factorial of value. வேல்யூ வந்து ஏற்கனவே யூசர் கிட்ட வந்து வாங்கியிருக்கோம், அதை ஃபங்க்ஷன்ல பாஸ் பண்றோம். factorial of valueன்னு சொல்லும்போது factorial ஃபங்க்ஷன் கால் ஆகும். பாத்தீங்கன்னா factorial of int n. இதுல பாருங்க, if n less than 0வா இருந்துச்சுன்னா return -1 wrong value சொல்லிட்டு wrong value அது நம்ம யூசர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுத்துருக்கிறது கோடிங். கமாண்ட் லைன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சிங்கிள் லைன் கமாண்ட், மல்டி லைன் கமாண்ட் ரெண்டுமே பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துக்கோங்க. இந்த ராங் வேல்யூங்கிறது எக்ஸிக்யூட் ஆகாது. இது வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக தான். ரிட்டர்ன் -1 ரிட்டர்ன் -1 ரூல் எக்ஸிட் ஆகிடும். அதுக்கப்புறம் இஃப் n ஈக்குவல் டு 0 வந்தால் ரிட்டர்ன் 1 பண்ணுறோம். எல்ஸாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் n இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் n -1 இங்கே தான் வந்து கால் பண்ணுறோம். திரும்ப ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபேக்டோரியலுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளார ஃபேக்டோரியல் ஆஃப் n -1ன்னு சொல்லிட்டு திரும்ப அதே ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். இதுதான் வந்து ரிகர்ஷன் சொல்கிறோம். இப்போ நம்ம வேல்யூ வாங்கியிருக்கோம், வாங்கிட்டு அது திரும்ப வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் n -1ன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். என்ன வேல்யூ வாங்குறோமோ அதுல இருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணி திரும்ப அதே ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 5 - 1 4. இப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் 4ன்னு சொல்லிட்டு திரும்ப அதே ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அதுக்கப்புறம் செக் பண்ணது என்னோட வேல்யூ லெஸ் தேன் 0வா ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணுது. ரெண்டு கண்டிஷனும் ஃபால்ஸ். ஏன்னா 5 - 1 4ன்னு பாஸ் பண்ணியிருக்கோம் என்னோட வேல்யூ. அப்போ திரும்ப இந்த எல்ஸ் பார்ட்டை தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப 4ல இருந்து 3 - 1 அடுத்து இப்போ 4ன்னு கொடுத்துருந்தோமா, அந்த 4ஓட வேல்யூ 4 - 1ன்னு சொன்னா 3ன்னு வரும். இதே போல 2 1 0 வரும்போது லூப் அவுட்டு வெளில வந்துடும். இந்த எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ எத்தனை டைம் ஆகுது, ஃபர்ஸ்ட் 5ன்னு இருக்கு, அதுக்கப்புறம் 4 3 2 1. இப்போ ஃபேக்டோரியல் என்ன 5 × 4 × 3 × 2 × 1. இப்போ அதுதான் இங்க மல்டிப்ளை பண்ணி வைக்குது. அடுத்து ஃபங்க்ஷன் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சுட்டு இந்த ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல் ஆஃப் வேல்யூங்கிறது தான் ஃபங்க்ஷன் கால் ஆச்சு. அதுக்கு அடுத்த லைன் வந்துடும், cout ஃபேக்டோரியல் ஆஃப் எ நம்பர் இஸ். இந்த ஃபேக்ட்ல வந்து இந்த வேல்யூவை லாஸ்ட்டாக அசைன் பண்ணியிருக்கோம். இந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து ஃபேக்ட்ல இருக்கும். அப்போ இந்த ஃபேக்டை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஃபேக்டோரியல் ஆஃப் எ நம்பர் இஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஃபேக்ட்டுங்கிற வேரியபிள் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக கால் ஆகிட்டு லாஸ்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து இந்த ஃபேக்ட்ல அசைன் பண்ணிடும். இந்த அசைன் பண்ண வேல்யூ வந்து இங்க பிரிண்ட் பண்றோம். ரிட்டர்ன் 0 கொடுத்துருக்கோம். int மெயின் கொடுத்ததுனால ரிட்டர்ன் 0 கொடுத்துருக்கோம். இதுதான் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷனோட ரிசல்ட். அவுட்புட் இதுதான். 5ன்னு கொடுத்துருக்கோம். ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் வந்து 120. ஏன்னா 5 × 4 × 3 × 2 × 1.
5 ஃபேக்டோரியல்னா அது 5 ஃபேக்டோரியலோட வேல்யூ ஆன்சர் வந்து 120ங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதான் வந்து ரிகர்ஷன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் ஏதாவது கமெண்டில் வந்து டவுட் கேட்டிருந்தீங்கன்னா அந்த வந்து வீடியோவை எடுத்து நான் டவுட் கிளியரிங் செஷன் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்ட டவுட்டுக்கு எல்லாமே ஆன்சர் அதில் அப்லோட் பண்ணியிருப்பேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கான நோட்ஸ் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ எடுத்து படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு யூனிட் வைஸாக தனித்தனியாக போட்டிருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அது பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணிவிடுவேன். C++ மட்டும் கிளாஸாக இருக்கும் எக்ஸ்ப்ளனேஷனோட, அதுவும் கண்டினியூ ஆகும். எல்லா யூனிட்லேருந்தும் 1 மார்க் வந்து அப்லோட் பண்ணுவேன். நியூ சிலபஸ் வந்தோன்னா அதுலேருந்து அதே டாப்பிக்லேருந்தும் 1 மார்க்லாம் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ நீங்கள் பிளேலிஸ்ட்டில் எடுத்து செக் பண்ணி படிச்சுக்கோங்க.